புதுக்கோட்டை மாவட்டம் பல்லவராயன்பத்தை கிராமத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் வண்டல் மண் எடுப்பது குறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது மாதிரி 13 குளங்கள் இருக்குங்க. நிறைய குளங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டில் இல்லாத அளவு இருக்குது. இவங்க என்ன சிறிய நீர் வழித்தடங்களில் இந்த மண்ணை வெட்டி கொண்டு போய் மூடி அதை பெரிய லேண்ட் வாங்கி கட்டடம் கட்டுறதுக்கு உண்டான துணை போகிறாங்க. நம்ம அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் என்ன சொல்கிறோம்னாக்கா, மிக விரைவில் பல்லவராயன்பத்தை பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து குளங்களையும் ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணி அந்த குளத்தில் என்னென்ன ஆக்கிரமிப்புகள் இருக்குது, எந்த மாதிரியான என்கரேஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆக்கிரமிப்பாளருக்கு நோட்டீஸ் கொடுத்து இந்த குளத்துக்கு ஆக்கிரமிப்பு எடுக்கணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழ் அரசுக்கிட்ட நாங்கள் வேண்டுகோளை வைக்கிறோம். இல்லைன்றாக மக்களை திரட்டி மாவட்ட லெவலில் மிக விரைவில் பெரிய லெவலில் போராட்டம் நடக்கும். போராட்டம் தாண்டி நீதிமன்ற நாடி வழக்கு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. நாகை மாவட்ட மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வரத்து குறைந்த நிலையிலும் வியாபாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்ததால் மீன் விலை அதிகரித்து விற்பனையானது. மேலும் வார விடுமுறை காரணமாக அதிகாலை முதலே மீன் வியாபாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வருகை அதிகமாக காணப்பட்டது. சென்னை காசிமேட்டில் வார விடுமுறையை முன்னிட்டு நடைபெற்ற மீன் சந்தையில் மீன்களின் வரத்து அதிகரித்ததைத் தொடர்ந்து மீன்களின் விலை கடந்த வாரத்தை விட ₹100 குறைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மீன்வரத்து அதிகரிப்பால் வியாபாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வருகை அதிகரித்ததைத் தொடர்ந்து காசிமேடு மீன் சந்தை திருவிழா போன்று காட்சியளித்தது. சென்னை மின்சார ரயிலில் மதுபோதையில் இருந்த நபர் ஒருவர் பயணிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் முகம் சுளிக்கும் வகையிலும் அநாகரிகமாக நடந்து கொண்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து ரயில்வே துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் இலவச வேளாண் மின்சாரத்திற்காக போராடி உயிர்நீத்த 59 உழவர் போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட விவசாயிகள் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் பாபு, சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் தேவராஜ் மற்றும் கரும்பு விவசாயிகள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்டீபன் உள்ளிட்டோர் பேரணியாக வந்து வீரவணக்கம் செலுத்தி கோஷமிட்டனர். 1965 நாராயணசாமி நாயுடு தலைமையிலே மிகப்பெரிய கட்டவண்டி போராட்டம், பல போராட்டங்களை நடத்தியவர். எங்களுக்கு 1 பைசா கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அன்றைய அரசு தெரிவித்த பொழுது 1 பைசா கூட கட்ட முடியாது, நாங்கள் உழவர்களுக்காக, இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக உணவு உற்பத்தி செய்கிறோம், எங்களுக்கு கட்டுப்படியாகின்ற விலைக்கு இல்லை, அதனால் எங்களால் கட்ட முடியாது, இதை ரத்து செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட 59 உயிர்கள் போராடி காவலர்கள் துப்பாக்கி குண்டுகளை எதிர்கொண்டு நோக்கி போராடி உயிரிழந்த வீரர்களுக்கு இன்று ஜூலை 5 தமிழகம் முழுக்க 25 மாவட்டங்களில் நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் அரண்வாயில் சாலையில் ₹3 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு வரும் சாலையில் கனரக வாகனங்களின் வருகை அதிகரித்ததால் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சாலை சிதிலம் அடையக்கூடாது என்பதற்காக புட்லூர் கிராம மக்கள் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலைய போலீசாரின் உதவியுடன் வாகனங்களை தடுத்து திருப்பி அனுப்பி வைத்தனர். குமரி மாவட்டம் திருவேணி சங்கமம் சங்கிலித்துறை கடற்கரை பகுதியில் சூரியன் உதயமாகும் காட்சியை காண வழக்கத்திற்கு மாறாக குறைவான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். மேலும் பகவதி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனத்திற்காக சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்ட நிலையில் சுற்றுலா போலீசாரும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் திலகர் தெரு பகுதியில் மின்கசிவின் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 5 குடிசை வீடுகள் எரிந்து சேதமடைந்ததைத் தொடர்ந்து 3 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீயணைப்புத் துறையினரின் காலதாமதம் காரணமாக 5 வீடுகளும் சேதமடைந்ததாக குற்றம் சாட்டியுள்ள பகுதிவாசிகள் சம்பவ இடத்திற்கு வந்த திருவாரூர் காவல் நிலைய போலீசார் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மைய நூலக அலுவலகத்தில் சிவசங்கரி என்ற நூலகரை தரையில் அமர வைத்து பணி செய்ய வைத்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட நூலக அலுவலர் காசிம், மாவட்ட கண்காணிப்பாளர் வெங்கடேசன் ஆகியோர் பணிபுரிந்து வரும் நிலையில் நூலகத்திற்கு வந்த நபர் வீடியோ எடுத்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சீலையம்பட்டியில் சிறப்பு சித்த மருத்துவ முகாமுடன் கூடிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி டாக்டர் தீபா தலைமையில் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் சித்த வைத்தியத்தை பற்றிய முக்கியத்துவத்தையும் சித்த வைத்திய முறைகளையும் பற்றிய விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. பெரம்பலூர் அருகே அருமடல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கணினி ஆய்வக பெண் பயிற்றுநருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அதே பள்ளியில் பணிபுரியும் ஆங்கில ஆசிரியர் விமல்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் பெரம்பலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து விடுப்பில் சென்ற ஆசிரியர் விமல்ராஜை அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து அவர் மீது இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். விடுமுறை நாளான இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் 4 மணி நேரமாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே சாலையின் குறுக்கே மின்கம்பி அறுந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது வழியாக சென்ற மூதாட்டி காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பேராபத்து ஏற்படும் முன்பு உரிய ஆய்வு மேற்கொண்டு பழுதடைந்த மின்கம்பிகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் முள்ளிப்பாளையம் மற்றும் கே நகர் பகுதியில் கழிவுநீர் மழைநீர் செல்வதற்கான வழி அமைக்கப்படாததை கண்டித்தும் சாலை வசதி குடிநீர் வசதி வேண்டியும் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலையின் இருபக்கமும் மாட்டு வண்டிகளை நிறுத்தி சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் மாநகராட்சி மேயர் சுஜாதா அவர்களின் வார்டில் இந்த நிலைமை இருப்பதாக குற்றம் சாட்டியதோடு போலீசார் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள குன்னக்கம்பை பகுதியில் குன்னூரிலிருந்து அதிகரட்டி மார்க்கமாக உதகை செல்லும் அரசு பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து கழக அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். பேருந்து இயக்கம் தொடர்பாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் 3 நாள் அவகாசம் கேட்டிருப்பதால் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு புறப்பட்ட ஸ்பைஸ்ஜெட் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓடுபாதையில் விமானம் ஓடத் தொடங்கிய நிலையில் கோளாறை கண்டறிந்து விமானி அவசரமாக நிறுத்தியதால் 65 பயணிகள் உட்பட 70 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் தேங்காய் மற்றும் காய்கறிகள் விலை கிடுகிடுவென உயர்ந்து விற்பனையானது இல்லத்தரசிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேங்காய் 1 கிலோ 200 ரூபாய்க்கும் ஒரு தேங்காய் 50 முதல் 60 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுவதால் நல்ல லாபம் கிடைப்பதாக வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலக காவல்துறை தீயணைப்புத் துறைக்கான தடகள போட்டியில் ஓமலூர் தலைமை காவலர் தேவராஜ் என்பவர் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்தியா சார்பில் கலந்து கொண்ட தமிழ்நாடு காவல்துறை வீரர் தலைமை காவல் தேவராஜ் கோலூன்றி உயரம் தாண்டுதல் போட்டியில் முதல் முயற்சியிலேயே சிறப்பாக தாண்டி தங்கம் வென்று சாதனை படைத்த அவருக்கு சேலம் மாவட்ட காவல்துறை மற்றும் அவரது கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் 432 முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களது பகுதியில் நடைபெறும் முகாம்களில் மக்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உரிய விலை கிடைக்காததால் 500 கிலோவுக்கு மேலான மாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் வெள்ளை சம்பங்கியை விவசாயிகள் சாலையோரம் கொட்டி சென்றுள்ளனர். நாள்தோறும் வருமானத்தில் ஈடுபடும் பூ வகைகளை பயிரிடும் விவசாயிகளுக்கு நிரந்தர விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த அவலாஞ்சி பகுதியில் கூட்டமாக தென்படும் செந்நாய்களால் அப்பகுதியினர் அச்சத்தில் உள்ளனர். சாலையில் தென்படும் செந்நாய்களால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உள்ள நிலையில் வனத்துறையினர் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளனர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் 6000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் குடியிருந்து வரும் நிலையில் சாலை வசதி குடிநீர் பிரச்சினை நிலவி வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாக வேதனை தெரிவித்துள்ள குடியிருப்பு வாசிகள் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.